டெல்லியில் மாணவர்கள் போராட்டத்தில் பங்கேற்ற பொழுது காவலர்கள் தாக்கியதில் என் வாயில் ரத்தம் வந்தது என்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குறிப்பிட்டிருக்கிறார். காவல் அதிகாரிகள் தாக்கியதில் என் வாயில் ரத்தம் கசிந்தது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மாணவர்கள் போராட்டம் டெல்லியில் நடைபெற்று வந்த சூழலில் இதில் பங்கேற்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் மீது காவலர்கள் தாக்குதல் மேற்கொண்டதாகவும் அப்பொழுது இந்த காரணத்திற்காக அவரது வாயில் ரத்தம் வந்தது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். காவலர்கள் கைது செய்த பொழுது தனது வாயில் ரத்தம் வழிந்ததாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேசியிருக்கிறார். देखिए, हम पूरा सपोर्ट कर रहे हैं छात्रों के आंदोलन को, ठीक है। मेरे मुंह से खून निकल रहा था कल। हम पूरा सपोर्ट कर रहे हैं। पहली बात, आपका पहला क्वेश्चन क्या था? जितेंद्र सिंह इज irrelevant in this discussion. I mean, I'm not, he's an irrelevant fellow who doesn't, he can say whatever he wants. He can say whatever he wants. He's an irrelevant part of this discussion. The discussion is very simple. We have clear demands. Demand number one, Dharmendra Pradhan goes. Not our demands. Student demands. Dharmendra goes. Number two, anyone who assaulted the students is punished. Number three, Prime Minister must apologize to students. Mr. Jitendra Kumar wants to see whatever fantasy he wants to see. He's welcome to see it. I'm not really bothered about it. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும், பிரதமர் நரேந்திர மோடி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மாணவர்கள் போராட்டத்தில் பங்கேற்ற பொழுது காவலர்கள் தாக்கியதில் என் வாயில் ரத்தம் வந்தது என்று ராகுல் காந்தி குறிப்பிட்டிருக்கிறார். காவலர்கள் கைது செய்த பொழுது தனது வாயில் ரத்தம் வழிந்ததாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேசியிருக்கிறார். குறிப்பாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும், பிரதமர் நரேந்திர மோடி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ராகுல் காந்தி குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு தொடர்பாக டெல்லியில் மாணவர்கள் அமைப்பினர் காக்ரோச் ஜனதா பார்ட்டி போராடி வரக்கூடிய சூழலில் மாணவர்கள் போராட்டத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கலந்து கொண்டார். காங்கிரஸ் எம்பிக்கள், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பலர் கலந்து கொண்ட சூழலில் மாணவர்கள் போராட்டத்தில் கலந்து கொண்ட மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டார். குறிப்பாக காவலர்கள் தன்னை கைது செய்த பொழுது தனது வாயில் ரத்தம் வழிந்ததாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேசியிருக்கிறார். தான் தாக்குதலுக்கு உள்ளானதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ராகுல் காந்தி குறிப்பிட்டிருக்கிறார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு நடந்த நிலையில் வினாத்தாள் கசிவு என்பது மிக பெரும் பிரச்சனையாக உருவெடுத்த நிலையில் இந்த வருடம் முதலில் நடந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டது. மீண்டும் நீட் மறு தேர்வு நடைபெற்று முடிவுகள் வெளியான சூழலில் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு தொடர்பாக நடவடிக்கை எடுக்க மத்திய கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்வதை வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்கள் டெல்லியில் நடைபெற்று வருகின்றன.